மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சிவப்பிரியா. முதன்மை செய்திகள். மன்மோகன் சிங் கருத்தை ஏற்க முடியாது என பாகிஸ்தான் திட்டவட்டம். இந்திய அதிகாரிகள் தேவையில்லாமல் அறிக்கை வெளியிடுவதாகவும் புகார். இலங்கை சிறையில் விடுவிக்கப்பட்ட மீனவர்கள் ராமேஸ்வரம் வருகை. உணவு தர மறுத்து துன்புறுத்தியதாக குற்றச்சாட்டு. மாவோயிஸ்டுகளின் வன்முறையை கட்டுப்படுத்த களமிறங்கியது துணை ராணுவம். மக்களை கேடயமாக பயன்படுத்தக்கூடாது என அரசு எச்சரிக்கை. தீவிரவாத நடவடிக்கைகளை ஒடுக்க அதிரடி திட்டம். 6 மாநகர காவல் ஆணையர்கள் அவசர ஆலோசனை. விரிவான செய்திகள். இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தானில் தீவிரவாதிகள் செயல்படுவதாக பிரதமர் மன்மோகன் சிங் கூறியதை ஏற்க முடியாது என அந்நாடு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. பிரதமர் மன்மோகன் சிங் 3 நாள் சுற்றுப்பயணமாக ரஷ்யா சென்றிருந்தார். அங்கு பாகிஸ்தான் அதிபர் சர்தாரியை சந்தித்த அவர் இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் தீவிரவாதிகள் செயல்படுவதாகவும் அதனை ஒருபோதும் ஆதரிக்க கூடாது என்றும் வலியுறுத்தினார். இது தொடர்பாக 4 வாரங்களுக்குள் பதிலளிக்க வேண்டும் என்றும் சர்தாரியிடம் பிரதமர் கெடு விதித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மன்மோகன் சிங்கின் குற்றச்சாட்டு குறித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் பிரச்சினை எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்து பேசிய அந்நாட்டு வெளியுறவு இணை அமைச்சர் மாலிக் அகமது கான் மன்மோகன் சிங்கின் கருத்தை ஒருபோதும் ஏற்க முடியாது என தெரிவித்துள்ளார். மேலும் இந்திய அதிகாரிகள் தேவையில்லாத அறிக்கைகளை வெளியிடுவதாக குற்றம் சாட்டிய அவர் தீவிரவாதத்தை பாகிஸ்தான் ஆதரித்தது கிடையாது என்றும் விளக்கமளித்தார். அமைச்சரவை மட்டத்திலான பேச்சுவார்த்தையை இரு நாடுகளும் தொடங்க வேண்டும் என்றும் மாலிக் அகமது கான் கூறினார். மேற்கு வங்க மாநிலத்தில் வன்முறையில் ஈடுபட்டுள்ள மாவோயிஸ்டுகளை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் நடுவண் துணை ராணுவப் படையினர் இறங்கியுள்ளனர். அதே நேரத்தில் வன்முறையை தடுக்க முடியாவிட்டால் மேற்கு வங்க அரசு பதவி விலக வேண்டுமென காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழுந்துவிட்டு எரிந்த மார்க்சிஸ்ட் கட்சி அலுவலகம், சுட்டுக் கொல்லப்பட்ட தொண்டர்கள், இப்படி கலவர பூமியாக காட்சியளிக்கும் லால்கார்க் பகுதியில் மாவோயிஸ்டுகள் தொடர்ந்து வன்முறையில் ஈடுபட்டு வருகின்றனர். தற்போது அண்டை பகுதிகளையும் கைப்பற்ற தொடங்கியுள்ள இவர்கள் அங்கு பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் இரும்பு ஆலையை தகர்க்கப் போவதாகவும் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மாநில காவல்துறையுடன் இணைந்து நடுவண் துணை ராணுவ படையினர் மாவோயிஸ்டுகளை விரட்டியடிக்க களம் இறங்கியுள்ளனர். வன்முறையை உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று மேற்கு வங்க அரசும் மாவோயிஸ்டுகளை எச்சரித்துள்ளது. আমি তাদের সতর্ক করে দিচ্ছি যে স্থানীয় গ্রামবাসী, মহিলা, শিশুদের ঢাল হিসেবে ব্যবহার করার যে উদ্যোগ আপনারা দেখাচ্ছেন সেটি অবিলম্বে বর্জন করুন. அதே நேரத்தில் மாவோயிஸ்டுகளை காங்கிரஸ் கட்சியும் மம்தா பானர்ஜி தலைமையிலான திரிணாமுல் காங்கிரசும் ஊக்குவிப்பதாக மார்க்சிஸ்ட் கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. The opposition parties, the major opposition in West Bengal, namely the Trinamool and also to some extent the Congress party, are directly and indirectly providing political patronage to these gangs and to this reign of terror. மார்க்சிஸ்ட் கட்சியின் குற்றச்சாட்டை மறுத்துள்ள திரிணாமுல் காங்கிரஸ் வன்முறை நிகழ்வுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதனிடையே முதலமைச்சர் புத்ததேவ் பட்டாச்சாரியா பிரதமர் மன்மோகன் சிங்கை நாளை நேரில் சந்தித்து பேச்சு நடத்த உள்ளார். இலங்கை சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேர் ராமேஸ்வரம் திரும்பினர். அங்கு தங்களை கடுமையாக துன்புறுத்தியதாக மீனவர்கள் குற்றம் சாட்டினர். கச்சத்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். அவர்களை இலங்கைக்கு அழைத்துச் சென்று அனுராதாபுரம் சிறையில் அடைத்தனர். இதனையடுத்து இவர்களை விடுவிப்பதற்கான நடவடிக்கைகளை நடுவண் மற்றும் மாநில அரசு எடுக்குமாறு ராமேஸ்வரம் மீனவர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நேற்று இலங்கை கடற்படையினரால் விடுவிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 9 பேரும் அவர்களது உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இலங்கை சிறையில் இருந்தபோது உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை தராமல் துன்புறுத்தப்பட்டதாக மீனவர்கள் தெரிவித்தனர். சின்ன அறையில் 3500 ரூபா போட்டு அடைச்சிருக்காங்க. ஒன்றும் செய்ய முடியாமல் கடந்து 6 நாள் ஜெயிலில் இருந்து 6 நாள் சித்திரவதை போட்டு சின்னவனை வாய்ப்பு
சரியான தண்ணி வசதி கிடையாது, படுக்க வசதி கிடையாது. ஏகப்பட்ட கஷ்டம். ஒரு வேளை சாப்பாட்டை பகிர்ந்து 3 வேளைக்கு கொடுத்தாங்க எங்களுக்கு. அதுக்காக நேவியங்களை சுட்டு கொண்டிருக்கலாம். செயலில் முரட்டுத்தனமான சித்திரவதை நடத்திட்டாங்க. அதே நேரத்தில் மீன்பிடிக்க சென்ற ஜெகதாப்பட்டினத்தைச் சேர்ந்த பாரிவள்ளல் என்ற மீனவர் கரை திரும்பவில்லை. இவரை கண்டுபிடித்து தர வலியுறுத்தி ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மற்றும் நாட்டுப்படகு மீனவர்கள் 10,000 பேர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இவர்களுக்கு ஆதரவாக கோட்டப்பட்டினம், கட்டுமாவடி மீனவர் சங்கங்களும் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வது குறித்து சென்னை உள்ளிட்ட 6 மாநகர காவல் ஆணையர்களின் கூட்டம் நடைபெற்றது. சென்னை உள்ளிட்ட இந்தியாவின் 6 மாநகர காவல்துறை உயர் அதிகாரிகளின் கூட்டம் பெங்களூருவில் நடைபெற்றது. பெங்களூரு காவல் ஆணையர் சங்கர் பித்தாரி இதற்கு தலைமை தாங்கினார். மும்பை தாக்குதலை தொடர்ந்து தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வது குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. We will suggest measures and to equip the police forces of these metropolitan cities as to enable them to deal with the situation, any terrorist situation effectively. தீவிரவாத அச்சுறுத்தலை எதிர்கொள்வதற்கு ஏற்ப காவல்துறையினரின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. இந்த கூட்டத்தில் நடுவண் அரசின் சார்பாகவும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை அருகே கொள்ளையடித்துவிட்டு தப்பிச் சென்றவர்கள் மீது காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தியது அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கேளிப்பட்டு கிராமத்தில் உள்ள வீடு ஒன்றில் இன்று அதிகாலை புகுந்த 5 பேர் கொண்ட மர்ம கும்பல் அங்கிருந்தவர்களை தாக்கிவிட்டு பணம், நகைகளை கொள்ளையடித்துச் சென்றது. இதை அறிந்த காவல்துறையினர் உளுந்தூர்பேட்டை அருகே ஊர்தி தணிக்கையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த கொள்ளையர்களை பிடிப்பதற்காக காவல்துறையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். இதில் கொள்ளையர்கள் 2 பேருக்கு காலில் துப்பாக்கி குண்டு பாய்ந்தது. மற்ற 3 பேர் தப்பி ஓடினர். அவர்கள் வந்த மகிழுந்தில் இருந்த நாட்டு வெடிகுண்டுகள் மற்றும் அரிவாள்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. பாதுகாப்பு காரணங்களுக்காக பன்னாட்டு அடையாள எண் இல்லாத கைபேசிகளை இறக்குமதி செய்ய நடுவண் அரசு தடை விதித்துள்ளது. கைபேசிகளில் IMEI எனப்படும் பன்னாட்டு அடையாள எண் இடம்பெற்றிருக்கும். கைபேசியிலிருந்து மற்றவர்களை அழைக்கும் போது இணைப்பு வழங்கும் நிறுவனத்தில் அந்த கைபேசியின் பன்னாட்டு அடையாள எண் பதிவாகிவிடும். இதன் மூலம் குறிப்பிட்ட கைபேசியை பயன்படுத்தும் நபர் யார் என்பதை கண்டுபிடித்துவிட முடியும். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் சில வகை கைபேசிகளில் இந்த எண்கள் இருப்பதில்லை. பன்னாட்டு அடையாள எண் இல்லாத இதுபோன்ற கைபேசிகளை பயன்படுத்துவது நாட்டின் பாதுகாப்புக்கு ஆபத்தானது என நடுவண் அரசு முடிவு செய்துள்ளதால் இவற்றை பயன்படுத்துவதற்கு தடை விதித்துள்ளது. தீவிரவாதிகள் இதுபோன்ற கைபேசிகளை பயன்படுத்தி தப்பித்துக் கொண்ட நிகழ்வுகள் அண்மையில் நடந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. சென்னை புறநகர் பகுதியில் நேற்றிரவு அடுத்தடுத்து 2 படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. சென்னையில் உள்ள வலசரவாக்கம் இந்திரா நகரைச் சேர்ந்தவர் ஸ்ரீதர். ஓட்டுநராக வேலை பார்க்கும் இவர் நேற்றிரவு வேலை முடித்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது மர்ம கும்பல் ஒன்று அவரை ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்தது. எங்களுக்கு சொன்னாங்க இது மாதிரி குத்தி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா தான் போயிட்டு பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அந்த இடத்துலயே உயிர் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் போலீஸ் போன் பண்ணோம். இதேபோல் போரூரில் புருஷோத்தமன் என்பவரையும் மர்ம கும்பல் ஒன்று நேற்று இரவு கழுத்தை அறுத்து படுகொலை செய்தது. சென்னை புறநகர் பகுதியில் ஒரே நாள் இரவில் அடுத்தடுத்து நடைபெற்ற 2 படுகொலைகள் சென்னை மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இதனிடையே நெல்லையில் சகோதரியின் சாவுக்கு காரணமான சித்தியை சீனிவாசன் என்ற இளைஞர் அரிவாளால் வெட்டி படுகொலை செய்தார். இந்த படுகொலைகள் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள காவல்துறையினர் குற்றவாளிகளை தீவிரமாக தேடி வருகின்றனர். தொடர்வது